வணக்கம் நண்பா. மெல்பர்ன் ரைட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற நம்ம பிகேஎல் ஸ்டார்ஸை பத்தி ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு. என்னங்கறத டீடைலா பார்க்கலாம். ஆனா அது கூடவே தமிழ் தலைவாஸ் டீமோட இந்த பிகேஎல் சீசன் 11 எண்டிங்கை பத்தி லைட்டா பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா, ஃபர்ஸ்ட் மெல்பர்ன் ரைட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மெல்பர்ன் ரைடை பொறுத்தளவு இந்தியால இருந்து எந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களோ எல்லா பிளேயர்ஸுமே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போய் சேர்ந்துட்டாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்த குரூப் போட்டோஸ் இப்போதைக்கு சோஷியல் மீடியாஸ்ல பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட லெஜெண்டரி பிகேஎல் பிளேயர்ஸ் ஒரு அஜய் தாக்கூர், அனுகுமார், ராகேஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் எல்லாமே பயங்கரமா சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நண்பா, ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல மெல்பர்ன் ரைட்ல பார்ட்டிசிபேட் பண்ற 2 இந்தியன் டீம்ஸோட பிளேயர் லிஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணிருப்பேன். அஜய் தாக்கூர், அனுகுமார் இவங்க 2 டீம்ஸோட பிளேயர் லிஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணிருப்பேன். ஆனா ஆஸ்திரேலியா டீமுக்கு அகேன்ஸ்டா யார் பிளே பண்ண போறாங்களோ அவங்களோட அந்த பிளேயர் லிஸ்ட்டை வந்து ப்ராப்பரா ரிவீல் பண்ணிருக்க மாட்டேன். அண்ட் அதை வந்து இந்த வீடியோல உங்களுக்காக ரிவீல் பண்ண போறேன். அண்ட் ஆஸ்திரேலியன் டீமுக்கு அகேன்ஸ்டா பிளே பண்ண போற இந்தியன் டீம்ல யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா அனுகுமார், அவருக்கு பக்கபலமா ராகேஷ் குமார், அஜய் தாக்கூர், தீபக் குட்டா, மணிந்தர் சிங், பர்தீப் நர்வால், சுகேஷ் ஹெக்டே, ஜீவா குமார், சந்தீப் நர்வால், விஷால் பரத்வாஜ், நிதின் ராவல், ரன் சிங் இவங்க எல்லாருமே ஆப்போசிட்ல ஆஸ்திரேலியா டீமுக்கு அகேன்ஸ்டா மேட்சஸ் வந்து பிளே பண்ண போறாங்க. அண்ட் 28ஆம் தேதி இந்த மெல்பர்ன் ரைடை நீங்க டிவிலே பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சம்பவம் மறுபடியும் நடக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ தமிழ் தலைவாஸ் டீமை பத்தி பார்க்கலாம். இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் மேல நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆக்ஷன்ல சச்சின் தென்வர் எடுத்தாங்க, நிறைய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ஆனா அந்த எதிர்பார்ப்போடையே சீசன் 11க்குள்ளேயும் போனோம். ஸ்டார்டிங் வந்து நம்ம நினைச்ச மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. லிட்டரலா அந்த தீபாவளி முடிவு நேரம் டேபிள்ல டாப் பொசிஷன்ல முடிச்சிருந்தோம். புனே டீமை தோக்கடிச்சிருந்தோம். அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்துச்சு. ஊடகத்தில் ஒரு பெரிய சர்க்கிள் வந்து ஏற்பட்டுச்சு. நம்ம எதிர்பார்த்து எடுத்த பிளேயர்ஸால பெருசா பிளே பண்ண முடியல. நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ். ஒரு பிளேயர் வந்து நல்லா பிளே பண்றாரு அப்படின்னா அவருக்கு அடுத்த மேட்சே இன்ஜுரி ஏற்படுது. ப்ராப்பரான யங்ஸ்டர்ஸ் இல்ல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தாண்டி நம்ம டேபிள்ல வந்து நம்ம வந்து குவாலிஃபை ஆகல. பட் ஓரளவு டீசெண்டா முடிச்சிருக்கோம். ரொம்ப கேவலம்லாம் சொல்ல முடியாது. இந்த டீமை வச்சுட்டு இவ்வளோ டீசெண்டா முடிச்சதே பெரிய விஷயமா பார்க்குறேன். அவ்வளோ டீசெண்டா நம்ம முடிச்சிருக்கோம். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம ஜெயிச்சோம் தோத்தோம் அப்படிங்கிறத தாண்டி அது வந்து பெருசா வருத்தம் அளிக்கல. அதெல்லாம் தாண்டி ஒரு 8 பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது வரைக்கும் எந்த சீசன்லயும் எந்த ஒரு டீமுக்கும் நடக்காத ஒரு விஷயம் வந்து நமக்கு நடந்திருக்கு. ஒரு சாகருக்கோ, ராம்குமார் மாயாண்டிக்கோ, ஒரு மோஹித்துக்கோ, ஒரு மாசானமுத்துக்கோ, ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. மேட்ச் வந்து விட்டுருங்க, அது ஜெயிக்கும் தோக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இல்லாமல் பிளே பண்றது ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறேன். அண்ட் இந்த சீசன் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு அது ப்ராப்பரா இல்ல. நிறைய பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் அவ்வளவுதான், இந்த சீசன் முடிஞ்சு போச்சு. தமிழ் தலைவாஸ் டீம்ல உள்ள எல்லா பிளேயர்ஸும் அவங்களோட ஹோம் டவுனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அண்ட் அதை ஒரு ரீல்ஸ் மூலமா பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் ஹோப் அடுத்த சீசன் தமிழ் தலைவாஸ் டீம் நல்லா பண்ணுவாங்க. பிளஸ் அடுத்த சீசன் தமிழ் தலைவாஸ் டீமை கோச் பண்ண போறது தர்மராஜனே அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம இவ்வளவு நேரம் பார்த்த எல்லாருக்குமே நன்றி. ஸோ இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you நண்பா.